உலகுக்கு உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டும் வீட்டின 1000 திட்டத்தில தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கனவு எல்லாம் தமிழரின் யாரு ஆட மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தொல்லியல் சின்னங்களும் தொல்பொருள் சான்றுகளும் கொண்ட தொன்மைமிக்க மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய சிறப்புமிக்க விழாவில் வரவேற்புரையாற்ற மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொடையலி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கோழி எனும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் எனும் புறநானூற்றின் அடிகளுக்கு ஏற்பவும் மக்கள் நலனே முதற்றாய் கொண்டு வீரமும் விவேகமும் செறிந்த விழுமியம் நிறைந்த தொன்மையும் வரலாற்று பெருமையும் கனிம வளமும் மாவளமும் மலர் மணமும் குண்டூசி முதல் விமானம் வரை உற்பத்தி செய்யும் தொழில் வளமும் நிறைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை
தமிழ்நாட்டின் முதன்மையான மாவட்டமாக மாற்றிட மாபெரும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகியவற்றை தலைமையேற்று நடத்தி வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துள்ள மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய முதலமைச்சரின் செயலர் அவர்களையும், மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், மதிப்பிற்குரிய ஓசூர், பர்கூர் மற்றும் தளி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும், ஓசூர் மாநகராட்சியின் மேயர் அவர்களையும், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளையும், அனைத்து அரசு அலுவலர்களையும், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் சமூக நீதியின் வழியில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுக்கள், பெருங்கற்பதிகைகள், நடுக்கற்கள் என பழங்கால நாகரிகத்தின் அடையாளங்களை கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெருமைகளை உணர்த்தும் கல்லில் உறைந்த வரலாறு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இப்போது மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் புத்தகம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். நன்றி ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 270.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 193 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார்கள். அடுத்து 562.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1114 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததை கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை அகழாய்வின் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அறிவித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு துணை புரிந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட நலத்திட்ட உதவிகள் குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு. தொல் தமிழர் இரும்பின் பயன்பாட்டை 4500 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்த வரலாற்றை உலகுக்கு சொன்ன மயிலாடும்பாறை அகழாய்வு, தமிழரின் வேளாண் அறிவுக்கு சான்றான ஏர் கலப்பைகள் கிடைத்த சென்னானூர் மலையடிவார அகழாய்வு போன்றவை கிருஷ்ணகிரிக்கு புகழ் சேர்க்கின்றன. அதியமான், ஔவை பிராட்டி போன்ற அருந்தமிழர் வாழ்வை சித்தரிக்கும் பாறை ஓவியங்கள் முதலாய் கண்டறியப்பட்டது கிருஷ்ணகிரியில் தான். தொல் வரலாற்று தொடர்ச்சியை தன்னகத்தே கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட வருகை புரியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் பாதையில் செல்லும் திராவிட மாடல் ஆட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்ற பலன்களும் அடைந்த நன்மைகளும் ஏராளம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இல்லத்தரசிகள் 3,14,603 பேருக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 1447 பள்ளிகளில் 74,186 குழந்தைகள் பசியின்றி பயில்கின்றனர். உயர் கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தில்
10,940 மாணவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000. தமிழ் புதல்வன் திட்டத்தில் 10,044 மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000. உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை உருவாக்க நான் முதல்வன் திட்டத்தில் 88,846 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி. விடியல் பயண திட்டத்தின் கீழ் 20.62 கோடி முறை பயணங்கள். பெண்களின் தற்சார்புக்கு உதவும் மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 39,833 மகளிருக்கு ரூபாய் 3,040 கோடி வங்கிக் கடன் உதவி. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ரூபாய் 255.78 கோடி மதிப்பீட்டில் 7,193 வீடுகள். அரசின் சேவைகளை வீடு தேடி வந்து வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 17,335 பேர் பயன். ஏழை எளியவரை நாடி வந்து நலம் பேணும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 10,727 பேர் பயன். ரூபாய் 201.73 கோடி மதிப்பீட்டில் 197.80 கிலோமீட்டர் நீளத்திற்கு 60 சாலை பணிகள் மேம்பாடு. பொதுமக்கள் பயனடையும் பொருட்டு ரூபாய் 356.46 கோடி மதிப்பீட்டில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. உயர்கல்வித்துறையின் கீழ் ரூபாய் 39 கோடி மதிப்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய கூடுதல் கட்டடங்கள் என 4 ஆண்டு சாதனை தொடர்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஓசூரில் தொடங்கி வைத்தார். 49,353 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அசன் சர்க்கியூட் நிறுவனம் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும் வகையில் அமைக்க உள்ள மல்டி லேயர் அண்ட் HDI பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் 2 திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் 400க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும் வகையில் 2 விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி வரிசையையும் தொடங்கி வைத்தார்கள். மக்கள் தேவையை நிறைவேற்றும் மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனைகளின் தொடர்ச்சியாக இன்று ஹோசூர், தேன்கனிக்கோட்டை, ஜண்டாமேடு, புலியூர் சாலைகள் ரூபாய் 84 கோடி மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக விரிவாக்கம். ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டில் போச்சம்பள்ளியில் புதிய தொழிற்பயிற்சி நிலையம். ரூபாய் 9.70 கோடி மதிப்பீட்டில் கெலவரப்பள்ளி அணையின் புறக்கால்வாய் புனரமைப்பு என ரூபாய் 513.77 கோடி மதிப்பீட்டிலான 1089 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 23.42 கோடி மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டுள்ள ராமநாயக்கன் ஏரி, ரூபாய் 6.36 கோடி மதிப்பீட்டில் வட்டக்கொள்ளை போடரப்பள்ளி இடையே தென்பெண்ணையாற்றில் உயர்மட்ட மேம்பாலம், ரூபாய் 4.85 கோடி மதிப்பீட்டில் சூளகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 18 வகுப்பறைகள், ஆய்வகம் என ரூபாய் 265.63 கோடி மதிப்பீட்டிலான 193 முடிவுற்ற திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து 2,23,013 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,052.03 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி மொத்தம் ரூபாய் 2,885 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு வழங்குகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரலுக்கேற்ப நீதி நெறியுடன் நீவீர் நடத்தும் ஆட்சி மக்களை மென்மேலும் மேன்மை அடைய செய்யட்டும். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு. ஹொசூர் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 49,353 பேருக்கு வேலை 55,711 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள்,
திரு மதியழகன் அவர்களே, திரு பிரகாஷ் அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, மேயர் திரு சத்யா அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கணேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இரும்பின் தொன்மையை நிறுவ உதவிய மயிலாடும்பாறையினுடைய அகழ்வாழ்வு நடத்த வரலாற்று பழமையும் புகழும் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் மாநாட்டை போல் ஏற்பாடு செய்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் சக்கரபாணி அவர்கள். பெயரை போல இனிமையானவர் சக்கரபாணி. கொடுத்த வேலையை எடுத்த வேகத்தில் முடிச்சு காட்டுறதுதான் அவருடைய ஸ்டைல். கடந்த அதிமுக ஆட்சியோட 10 ஆண்டு கால நெல் கொள்முதலை விட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக நெல் கொள்முதல் செஞ்சு தொடர்ந்து தரமான அரிசி வழங்கி இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு 7,33,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் கட்டி நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது என்கிற அந்த சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்றி தந்தவர்தான் நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக நம்முடைய அன்புக்குரிய பிரகாஷ் அவர்களும் மதியழகன் அவர்களும் திரு ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோல இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். எப்பொழுது என்னை சந்திக்க வந்தாலும் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கான கோரிக்கைகளை கொடுப்பார்கள். கொடுப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றிக் கொண்டுதான் செல்வார்கள். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் வந்தவுடன் அமைச்சரும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, மாவட்டம் எப்படி இருக்கு என கேட்டவுடன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னது, நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் என சொன்னார்கள். அவருடைய செயல்பாடுகளுக்கு இன்று உதாரணமாக 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பயனாளிகளே சாட்சியாக உள்ளார்கள். அதேபோல் அவருக்கும் மாவட்டத்தோட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட வளர்ச்சிக்கான அடித்தளங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில போடப்பட்டது. 2ஆம் சிப்காட் வளாகம் தொடங்கி
ஓசூர், போச்சம்பள்ளி மின் நிலையங்கள், விஸ்வநாதபுரம் ஐடி பூங்கா, ஓசூர்ல மின்னணு தொழில் வளாகம்னு என்னால மிகப்பெரிய பட்டியலையே போட முடியும். அதையும் தாண்டி மகளிர் சுய உதவி குழு ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் இருந்தபோது இங்குதான் தொடங்கப்பட்டது. நமது ஆட்சியினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டதும் இந்த கிருஷ்ணகிரி பகுதியிலே தான். இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நீண்ட நெடிய உறவு உண்டு. இந்த அரசு நிகழ்ச்சியில இதுவரை நடக்காத அளவுக்கு 1212 ரூபாய் மதிப்பீட்டில் 85,711 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுது. நகர பகுதிகளில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குற பணியை நம்ம அரசு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஊரக பகுதிகளில் மட்டும்தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வந்துச்சு. ஆனா அந்த உரிமையை நகரப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. கிருஷ்ணகிரி நகராட்சியில 1802 பேருக்கும், ஒசூர் மாநகரத்தில் 3222 பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி நகராட்சியில 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்குன்னு வகைப்படுத்தப்பட்டிருந்த மனைகளை ரயத்துவாரி நத்தம் மனைன்னு மாற்றி இருக்கிறோம். கிருஷ்ணகிரி நகராட்சியில் 3500 பேருக்கும், அதேபோல் ஒசூர் மாநகராட்சியில் சுமார் 8150 பயனாளிகளுக்கும் வகைப்பாடு மாற்றி நத்தம் மனைன்னு கணினி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களோட நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி இருக்கிறோம். இதுதான் நம்முடைய சிறப்பான சாதனை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் செய்திருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள், அவற்றை நான் தலைப்புச் செய்திகளாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒசூர் மருத்துவமனையை தரம் உயர்த்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிய மற்றும் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆழியாலம் அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமா கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களோட பகுதிகள் பயன்பெற 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். எண்ணெய்கோள் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்கக்கூடிய 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழ் கிளவரப்பள்ளி அணை மற்றும் அணை பகுதிகளை புனரமைத்து மேம்படுத்தும் பணி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 4 புதிய துணை மின் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2597 விவசாயிகளுக்கு
7,75,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. தானாம்பட்டி, கும்மனூர், மாரம்பட்டி, ஆவலக்கம்பட்டி, எண்ணேகோள், கம்மம்பள்ளி ஆகிய 6 கிராமங்கள்ல 6 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓசூர் மாநகராட்சியில 951 கோடியே 37 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 417 திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு 212 கோடி ரூபாயை 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 323 பணிகள் முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள 94 திட்டப்பணிகள் நடைபெற்று வருது. இப்படி நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தேவையான பல்வேறு பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. நம்ம அரசோட முக்கிய திட்டங்கள் இந்த மாவட்ட பயனாளிகள் பட்டியலில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 போன்ற முத்திரை திட்டங்களால மட்டும் 6,68,233 பேர் இந்த மாவட்டத்தில் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான் அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா? போனால் மேடையில் இருக்கக்கூடிய என்னை விடுவார்களா? ஆகவே 5 புதிய அறிவிப்புகளை நான் இங்கு வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்திற்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு 12 கோடி 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கிளமங்கலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் கிளமங்கலம் புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர NH 44 மற்றும் NH 844 ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர LC 104 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரோம். ஒவ்வொரு தனிமனிதனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம். அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெருமறையில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆகவே அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் இடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தை வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் கூற விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பு கருதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதுவன் திட்டம் நாங்கள் வந்தால் இதை நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா? ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் தங்கம் தென்னரசு, கோவை செழியன், எஸ் சிவசங்கர் ஆகிய 3 அமைச்சர்களும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களை எல்லாம் வரவழைத்து, ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களே, திமுக வழங்கின 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது 37 திட்டங்கள். 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க. ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல.
நாங்க மறுக்கலையே. நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க. இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும். தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க. ஆனா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது. சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. அடுத்து வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவிரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா? மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க. அதுல பாதி கூட வரலையே. அவரும் வெளிநாடு போனார், முதலீடுகளை ஏற்றுட்டோம் சொன்னார். ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதுல 77 விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு. மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், பொய்கள், வீண்பழிகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும் வளரும். நன்றி, வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2,23,013 பயனாளிகளுக்கு 2,052 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பயனாளிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக நகர பகுதிகளில் வீடு கட்டி குடியிருந்து வசித்து வருபவர்களுக்கு வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் அரசாணை எண் 97 படி பட்டா வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக திருநங்கை அம்மு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அரசாணையின் 97 படி பட்டா இவருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி லட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நகர்ப்புற பகுதிகளில் சர்க்கார் புறம்போக்கு என்ற வகைப்பாட்டில் வசித்து வரும் நபர்களுக்கு ரயத்து மனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி மகாலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் அரசாணையின் 318 படி பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி ஷீலா குமரவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது. திருமதி எல்லம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் முதல்வர் வீடு மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது. திருமதி சசிகலா, திருமதி அமராவதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மகளிர் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன் காசோலை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமலை மகளிர் சுய உதவிக்குழு திருமதி பிரேமா, திருமதி தெய்வானை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கூட்டுறவுத்துறை சார்பாக மகளிர் சுய உதவிக்குழு கடன் காசோலை 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. திரு ராகவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வேளாண் பொறியியல் துறை சார்பில் வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பவர் டில்லர் வழங்கப்படுகிறது. திரு கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு வேளாண் பொறியியல் துறை சார்பாக வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் டிராக்டர் வழங்கப்படுகிறது. திரு பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தோட்டக்கலைத்துறை சார்பாக நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பணி ஆணை வழங்கப்படுகிறது. பந்தப்பள்ளி டாடாஸ் குழும பிரதிநிதிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தாட்கோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்ற சங்கத்தின் கீழ் தொழில் துவங்குவதற்கான மானிய தொகை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு பச்சையப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு பச்சையப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பிளக்ஸ் பேனர் மற்றும் அச்சு தொழிலுக்கான மானிய தொகை வழங்கப்படுகிறது. திருமதி மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் இலவச அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது. திரு கீர்த்திவர்மன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயற்கை கைகள் வழங்கப்படுகிறது. 2 கைகளும் இழந்த நிலையில் கல்வியில் சிறந்து விளங்கி 12ஆம் வகுப்பு தேர்வில் 471 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த கீர்த்திவர்மா செயற்கை கரங்கள் பொருத்த உதவும்படி கோரிக்கை வைத்திருந்தார். அவருக்கு மேற்படிப்பு படிக்க உதவியதுடன் அவருடைய தாய்க்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி கலைஞரின் கனவு இல்லம் வழங்கி வீடு கட்டும் பணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கீர்த்திவர்மாவிற்கு செயற்கை கரங்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனை குரல் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் 2,23,13 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கு கொண்ட அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் பயனாளிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.